வந்தேன். எடுத்துட்டு போதே ஆஃபீஸில் எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, அம்மா இன்னைக்கு சிவன்ராத்திரி கிழங்கு தான் கொண்டு வந்துருக்கீங்கன்னு நினச்சோம் அப்படின்னு எங்கள் சத்யா சாந்தி எல்லாரும் சொன்னாங்க. அதனால சரின்ட்டு இப்போ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிழங்கு வேக வச்சேன். அப்புறம் தான் அவங்க கேட்டது ஞாபகம் வந்துச்சு. போன வருஷம் எங்களுக்கு கிழங்கு, நாட்டு சர்க்கரை, தேங்காயெல்லாம் போட்டு உருட்டி கொண்டு வந்தீங்கல்ல. அப்புறம் வருஷமும் சிவன்ராத்திரி அன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சோம். இந்த வருஷமும் கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை என்ன சந்தி சொன்னீங்கல்ல? ஆமாங்கம்மா, சொன்னாங்கம்மா. போன வருஷமும் இந்த மாதிரி பசங்க தான் எல்லாரும் சாப்பிட்டோம். அதனால எங்க நீங்க கிளம்பிடுவீங்க அப்படின்ட்டு தான் வேகமா இப்போ வேக வச்ச கிழங்கு ஆற வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க தேங்காய் தூள், நாட்டு சர்க்கரை, நெய்யெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். சரி சரி சரி, இங்க வந்து பிசைஞ்சு உருட்டிட்டு எல்லாருமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்க எல்லாரும் சிவன்ராத்திரிக்கு கிழங்கு சாப்பிட போறோம். சாப்பிடலாமாப்பா? சாப்பிடலாங்கம்மா. சாப்பிடலாமா? ஓகே. சத்யா எல்லாம் உள்ள இருக்காங்களா? சரி, பிசைஞ்சு உருட்டி அரிசி சாப்பிடலாம். சரிங்கம்மா. இந்த மாதிரி எல்லாமே போட்டு பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன சாந்தி? ஆமாங்கம்மா. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாங்கம்மா. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு உருண்டை வாங்கிக்கிங்க. சிவன்ராத்திரிக்கு கிழங்கு உருண்டையும் வர காப்பியும் இப்போ எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் ரெடிங்க, இன்க்ளூடிங் மீ. நாங்கள் இந்த மாதிரி சிவன்ராத்திரிக்கு கிழங்கு சாப்பிட்டோம். நீங்கள் என்ன வேக வச்சிங்க? பயிர் வேக வச்சிங்களா? கிழங்கு வேக வச்சிங்களா? என்ன வேக வச்சிங்க? இன்னைக்கு சிவன்ராத்திரி அன்னைக்கு பாருங்கள், சம்பா தலை கருவேப்பிலை நல்லா வாங்கிட்டு வந்து உருவி காஞ்சிட்டு இருக்குது. கருவேப்பிலை பொடிக்கு இந்த மாதிரி ஒட்டெல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு ஆஃபீஸ் வச்சாச்சுங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கிழங்கு சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் கிழங்கு சாப்பிடலாம்.